ஹாய் கைஸ், ஸ்ட்ரைட்டாக பேசுவோம். T20 ஏஷியா கப்போட ஸ்குவாட் நேற்று ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதில் வைஸ் கேப்டனா சுப்மன் கில்லை போட்டிருக்காங்க. ஷாக்கிங் நியூஸாக இருக்குல்ல? ஆமாம், எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் T20 ஐபிஎலுக்கு முன்னாடி இந்த T20 ஏஷியா கப்பில் சுப்மன் கில் பிளேஸே ஆகலை. ஆனால் போன டைம் நல்லா விளையாண்ட ஸ்டார் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு. இவங்கெல்லாம் சுப்மன் கில்க்கு ஏன் தந்தாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல வைஸ் கேப்டன் ரோல். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ இவர் ஒரு ஓப்பனிங் பேக்கப் பேட்ஸ்மேனாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுக்கும் நம்மளோட ஆரஞ்ச் கேப் போடுறாங்க சாய் சுதர்சன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் வைஸ் கேப்டன் ரோல் கொடுக்காம சுப்மன் கில்லுக்கு கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ பண்ணுற பயாஸ்டாக தான் தெரியுது. இப்போ கௌதம் கம்பீரும் இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது என்னன்னு சொல்லி சரியா தெரியல. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஷாக்கிங் நியூஸும் இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிவம் துபே, ரிங்கு சிங், ஹர்ஷத் ராணா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்குவாட்ல பிளேஸே ஆகல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ பிசிசிஐ இவருக்கு பயாஸ்டா இருக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பிசிசிஐ பயாஸ்டாலாம் இல்ல, இவங்க கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பத்தி உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம லூகோஸ் டெய்லி ஸ்போர்ட்ஸ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் பயோலையும் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சுப்மன் கில் எப்படி வைஸ் கேப்டன் பண்ணுறாருன்றத கூட அதுலேயும் இதுலேயும் சொல்கிறேன். அன்டில் தென் பை பை கைஸ்.